ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் கூட பி யூஸ் பண்ணி அதை சென்டென்ஸில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் லேர்ன் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நான் மெயின் வெர்ப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக தான் சென்டென்சஸ் மேக் பண்ணியிருக்கேன். மெயின் வெர்ப் யூஸ் பண்ணி நாம் இன்னொரு வீடியோவில் இந்த சென்டென்சஸை மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேபி, இந்த மெய்னா லாம் அப்படின்னு மீனிங் வரும். மெய் மீன்ஸ் லாம், பீன்னா இருக்க. மேபி மீன்ஸ் இருக்கலாம். மைட் பி, அதுவும் இருக்கலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சென்டென்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு, இந்த சென்டென்ஸில் எப்படி மேக் பண்ணணும்னு. நீங்கள் ஜஸ்ட் இப்போ மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. மைட் பி இருக்கலாம், ஷுட் பி இருக்க வேண்டும், பி இருக்க, ஷுட் வேண்டும் இருக்க வேண்டும், மஸ்ட் பி அதுவும் இருக்க வேண்டும், கேன் பி இருக்க முடியும், குட் பி இருக்கலாம், will be. அது சென்டென்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதோட மீனிங் எப்படி வரும் அப்படின்னு. would be. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேபி யூஸ் பண்ணி அதை சென்டென்ஸில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மேபின்னு சொல்லும்போதே நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். சந்தேகம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? மேபி யூஸ் பண்ணலாம். ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் மேபி யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து என்ன குடிக்கிறாங்க? ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க 2 பேர் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க. 2 பேர் இப்படி குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தே மே பி லவ்வர்ஸ். ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, ஷுவராக அவங்களுக்கு தெரியாது, அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தே மே பி லவ்வர்ஸ், அவங்க காதலர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் வருது. ஒரு டவுட்ஃபுல்லாக தான் நீங்கள் சொல்கிறீங்க, உண்மையாக உங்களுக்கு தெரியாது. தே மே பி லவ்வர்ஸ். இப்படி சந்தேகத்துக்குரிய விஷயத்தை சொல்லும்போது இங்கே நீங்கள் மேபி யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் என்ன சொல்லலாம்? தே மே நாட் பி லவ்வர்ஸ், அவங்க லவ்வர்ஸாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். லவ்வர்ஸாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னும் சென்டென்ஸில் நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கூட இப்படி குடிச்சிட்டு இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா என்னது, நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம். தே மே நாட் பி லவ்வர்ஸ். இப்போ மைட் பியும் என்ன தான் இருக்கலாம், மைட் பியும் இருக்கலாம். இங்கே மைட் பி என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகம். மெய்பின்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மைட் பின்னா ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் மைட் பி யூஸ் பண்ணுவாங்க. தே மைட் பி லவ்வர்ஸ். ரொம்ப சந்தேகம், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு என்னது சந்தேகப்பட்டாங்க. தே மைட் பி லவ்வர்ஸ். இதுவே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா தே மைட் நாட் பி லவ்வர்ஸ் அப்படின்னு அவங்க காதலர்களே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. அவங்க லவ்வர்ஸ் அப்படின்னு உள்ள சந்தேகமே கிடையாது, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? தே மைட் நாட் பி லவ்வர்ஸ். தென் மேபி அண்ட் மைட் பி, அதுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஹிஸ் ஸ்டோரி மே பி ட்ரூ அப்படின்னா அவனுடைய கதை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தங்க கதை சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு என்னது, அவனோட கதை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நெகட்டிவாக சொன்னோன்னா ஹிஸ் ஸ்டோரி மே நாட் பி ட்ரூ, அவனுடைய கதை உண்மை இல்லாமல் இருக்கலாம், உண்மையாக இருக்காது. அதை தான் அதோட மீனிங். ஹிஸ் ஸ்டோரி மே நாட் பி ட்ரூ. ஹீ மைட் பி அவர் டீச்சர். இப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்துட்டு ஒரு டீச்சர் வராங்க, அப்போ என்னது அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க? ஹீ மைட் பி அவர் டீச்சர், அவங்க நம்முடைய டீச்சராக இருக்கலாம் அப்படின்னு நல்ல சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, அதான் அது சொல்கிறீங்க. ஹீ மைட் பி அவர் டீச்சர். தென் ஹீ மைட் நாட் பி அவர் டீச்சர் அப்படின்னா அவர் நம்மளோட டீச்சராக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக தான் சொல்கிறீங்க. என்னது, அவங்க நம்மளுடைய டீச்சராக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, டவுட்டே உங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? ஹீ மைட் நாட் பி அவர் டீச்சர். ஷுட் பி means
இருக்க வேண்டும். இந்த ஷுட் பி எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணும்போதோ, இல்லை சஜஸ்ட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதோ நீங்கள் ஷுட் பி யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு சென்டென்ஸ், ஹீ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம சஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே ஷுட் பினா இருக்க வேண்டும். வெரி கேர்ஃபுல், கவனமாக. ஹீ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யூ ஷுட் நாட் பி ஹியர். யூ ஷுட் நாட் பி ஹியர். இங்கே ஷுட் நாட்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடாது. ஷுட் நாட் பி மீன்ஸ் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி ஹியர், நீ இங்கே இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒன்று நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மீனிங்கில் நம்ம இதை கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? தென் மஸ்ட் பி. மஸ்ட் பின்னாலும் மீனிங் என்ன தான்? இருக்க வேண்டும். தென் he must be ready to do the work. he must be ready to do the work. அவன் கண்டிப்பாக, இங்கே மஸ்ட் பீன் உள்ள வேர்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பீனோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? மஸ்ட் பி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடமை, ஒப்ளிகேஷன்ஸ், இல்லைன்னா ஒரு கம்பல்சரியாக ஒரு விஷயம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு தேவை, ஒரு நிச்சயமான ஒரு விஷயம், ஒரு முடிவு, இப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் மஸ்ட் பி யூஸ் பண்ணலாம். he must be ready, அவன் கண்டிப்பாக ரெடியாக வேண்டும். to do the work, வேலையை செய்வதற்கு. she must be sick, அவள் நோய்வாய்ப்பட்டிருக்க வேண்டும். she must be sick. then she must not be sick. she must not be sick, அவள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்க கூடாது. she must not be sick. then you must not be late for school, நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு லேட்டாக வரக்கூடாது. you must not be late for school. should be and must be, அதோட டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். we should be friends, நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்குள்ளே என்ன பண்ணலாம்? சஜஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம? we should be friends. then we shouldn't be friends, இது நெகட்டிவ் வரும்போது எப்படி சொல்லலாம்? we shouldn't be friends, நாம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது. we shouldn't be friends. then he must be with you. he must be with you, இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறதா வச்சுங்க, அவன் கண்டிப்பாக உங்கூட இருக்க வேண்டும். இப்போ வெளியே எங்கேயாவது உங்களை விடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ யாராவது கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ அதான் சொல்கிறாங்க, அவன் கண்டிப்பாக உங்கூட இருக்க வேண்டும். he must be with you. இந்த நெகட்டிவாக சொல்லும்போது he must not be with you. சம்டைம்ஸ் யாராவது பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீ அவங்க கூட இருக்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே எப்படி வரும்? he must not be with you, கண்டிப்பாக அவன் உங்கூட இருக்கக்கூடாது. will be. will beன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்கை டிஃப்ரென்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா ஐ வில் பி, நான் இருப்பேன். we will be, நாங்கள் இருப்போம் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் வரதுனால தான் நாங்கள் மீனிங்கில் சொல்லலை. he will be, அவன் இருப்பான். she will be, அவள் இருப்பாள். இப்படி மீனிங்கில் வரும். அனூப் will be home at 6. அனூப் will be மீன்ஸ் இருப்பான், ஃப்யூச்சரில் வர விஷயம். அனூப் will be home at 6. home மீன்ஸ் வீட்டில் இருப்பான். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு அனூப் வீட்டில் இருப்பான். ஃபியூச்சர் டென்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. அனூப் வில் நாட் பி ஹோம் அட் 6 அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அனூப் 6 மணிக்கு வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்ற மீனிங்கில் தான் இதை கொடுத்துருக்கோம். ஐ ஓன்ட் பி வித் யூ அப்படின்னா நான் உன்னுடன் இருக்க மாட்டேன். ஐ ஓன்ட் பி வித் யூ, நான் உன்னுடன் இருக்க மாட்டேன், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். வில் இட் பி ஹாட் டுமாரோ, நாளைக்கு சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். வில் இட் பி ஹாட் டுமாரோ, நாளைக்கு சூடாக இருக்குமா அப்படின்னு கேட்போம்ல நம்ம, கிளைமேட், அதனை நம்ம இப்படி சென்டென்ஸில் மேக் பண்ணிக்கலாம். when will you be ready, நீ எப்போது தயாராக இருப்பாய்? இது ஒரு WH கொஸ்டின். when will you be ready, நீ எப்போது தயாராக இருப்பாய்? நீ would be பாருங்க. would be நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். would beன்னு சொல்கிறது ஒரு இமேஜினரி விஷயம். ஒரு இமேஜினரி விஷயத்தை சொல்லும் போதும்
இல்லை ஒரு சென்டென்ஸை நீங்கள் பாஸ்டில் சொல்கிறீங்க, பாஸ்டில் சொல்லும்போது அங்கே நீங்கள் ஃப்யூச்சரில் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது இருக்கும், வந்து would be யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃபஸ்ட் சென்டென்ஸ், that would be good, that would be good. அது நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இமேஜின் பண்ணுறீங்க. நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுறீங்க, that would be good, அது நன்றாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. it would be romantic, it would be romantic அப்படின்னா அது ரொமான்டிக்காக இருக்கும். சம்டைம்ஸ் ரொமான்டிக்காக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுறீங்க, ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறீங்க. இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. she will be happy, அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள். தென் இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாத்திரம் பாருங்கள். she said that she would be happy, she said that, அவள் சொன்னாள். பார்த்துட்டிங்களா, she said that she would be happy, அவள் சொன்னாள் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் மாறி இருக்கு. பார்த்துங்க, she would be happy, அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று அவள் சொன்னாள். இப்போ இங்கே வந்திருக்கு பாருங்கள், would be வந்திருக்கு, will be வந்து would be ஆக மாறி இருக்கு. புரிஞ்சுக்கிட்டிங்களா, இங்கே will be இருக்குது, அந்த will be வந்து இங்கே would be மாறி இருக்கு. இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம would be யூஸ் பண்ணுவோம். can be, can be மீன்ஸ் இருக்க முடியும். இந்த can be-யை நம்ம ப்ரெசன்ட்லையும் ஃப்யூச்சர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேன் பீன்னு சொல்கிறது நம்ம ஒரு பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு, ஒரு விஷயம் பாசிபிளாக இல்லையா அப்படின்னு உள்ள விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம கேன் பி சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஷீ கேன் பி தேர் அட் 6 o'clock, ஷீ கேன் பி தேர் அட் 6 o'clock, அவளால் 6 மணிக்கு அங்கே இருக்க முடியும் அப்படின்னா இது ஒரு பாசிபிளான விஷயம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நெகட்டிவில் வரும்போது ஷீ கான் பி தேர் அட் 6 o'clock, ஷீ கான் பி, she can't be there, அவளால் அங்கே 6 மணிக்கு இருக்க முடியாது அப்படின்னா இது பாசிபிலிட்டி இல்லை, ஒரு நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ். he can be a thief, அவனால் ஒரு திருடனாக இருக்க முடியும். he can be a thief, அவன் திருடனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. then he can't be a thief, அவனால் ஒரு திருடனாக இருக்க முடியாது அப்படின்னா அவன் திருடனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே இல்லை அப்படின்னு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். could be, could be மீன்ஸ் இருக்கலாம். could be இது உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில், அப்படின்னா இதுவரை நடந்த இதுவரைக்கும் உள்ள விஷயத்தை, பாஸ்டில் இருந்து இதுவரைக்கும் உள்ள விஷயத்தை நம்ம வச்சு சொல்லலாம். அப்படின்னா பாஸ்டில் வர விஷயத்தை நம்ம சொல்கிறது could be யூஸ் பண்ணலாம். he could be at school, he could be at school அப்படின்னா he may be at school, அவன் இப்போ எங்கே தான் இருப்பான், ஸ்கூலில் தான் இருப்பான். he could be at school. the bus could be late, நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன சொல்கிறோம், the bus could be late, அப்போ இது வரைக்கும் பஸ் உங்களுக்கு வரல, அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், the bus could be late. இங்கே பார்த்துங்க, நான் இங்கே எதுலேயுமே என்ன பண்ணலை, மெயின் வெர்ப் அப்படின்னு ஒரு விஷயமே யூஸ் பண்ணலை. உங்களுக்கு சிம்பிளாக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். then Ramu couldn't be the one who stole the gold, Ramu couldn't be the one who stole the gold. இப்போ இதுலேயே உங்களுக்கு பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ராம் couldn't be the one அப்படின்னா ராம் கிடையாது, ராம் கிடையாது. who stole the gold, whoனா அந்த பர்சன், ராமு தான் சொல்கிறோம். ராமு வந்து கோல்டை திருடவில்லை, ராமு வந்து கோல்டை திருடி இருக்க முடியாது, அந்த மீனிங்கில் தான் இது நம்ம கொடுத்துருக்கோம். ராமு couldn't be the one who stole the gold. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.